எபிசோட் 102. இருளின் பொக்கிஷம். விஜயநகர அரசவையில் மாலை நேரம். அனைவரும் வெகுவாக உற்சாகத்துடன் இருந்தனர். தான்பால் ராஜா தனது சபையில் அமர்ந்திருந்தார். அப்போது அரசவை அறையில் இருந்த விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டன. இருள் சூழ்ந்த அந்த இடத்தில் சிலரை அதிர்ச்சியும் சிலரை பயமும் அடையச் செய்தது. இது என்ன விந்தை என பகீரதர் கேட்டார். அரசன் சிறிது குழப்பமாக என்ன செய்யலாம் என்று கேட்க, அப்போது தெனாலி ராமன் இயல்பாக பேசினார். இருளின் தேவையை நீங்கள் உணர்ந்தீர்களா? அரசன் மற்றும் அமைச்சர்கள் குழப்பமாக பார்த்தார்கள். எதற்காக இருள் தேவையானது என கேட்டான் மந்திரி ராமையா. தெனாலி நகைத்துக்கொண்டு, அரசே, ஒவ்வொரு பொருளுக்கும் அவசியம் இருக்கிறது. இருள் இல்லையெனில் ஒளியின் முக்கியத்துவம் எவரும் உணர முடியாது. அரசன் ஆச்சரியத்துடன் கேட்டான், அப்படியென்றால் இருள் ஒரு பொக்கிஷமா? தெனாலி சிரித்துவிட்டு, கண்டிப்பாக. இருள் இல்லாமல் நாம் உறங்க முடியாது, திருடர்கள் வேலை செய்ய முடியாது, சந்திரன் தன்னை காட்ட முடியாது. அதுவும் முக்கியமாக அரசனுக்கு இரவுக்குள் அசதி வந்து ஓய்வெடுக்க முடியாது. அரசன் மேலும் ஆர்வமுடன் கேட்டான், நீ சொல்வதை நாங்கள் எப்படி தெளிவாக புரிந்து கொள்ளலாம்? தெனாலி சிறிது யோசித்துவிட்டு, நீங்கள் ஒரு நாள் முழுவதும் முழுமையாக ஒளியில் இருக்க வேண்டும். ஒரு நாளுக்குப் பிறகு என்ன உணர்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். அரசன் உடன்பட்டார். அரசவையில் ஒளி குறையாமல் இரவு முழுவதும் விளக்குகள் எரிய வைக்கப்பட்டன. இரவெல்லாம் உறங்க முடியாமல் தூக்கமில்லாமல் அனைவரும் துடித்தனர். அடுத்த நாள் காலையில் அரசன் களைப்பாக, இது வெறும் தண்டனை. இருளில்லாமல் உயிர் வாழ முடியாது என்று கூச்சலிட்டார். தெனாலி நகைத்துவிட்டு, அரசே, இருள் ஒரு பொக்கிஷம் என்பதை இப்போது உணர்ந்தீர்கள். ஒளியும் இருளும் சமமாக பிரதானம். அனைவரும் தெனாலியின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். அரசன் பெருமிதத்துடன், தெனாலி, நீ உண்மையில் நகைச்சுவை வேந்தர் என்று புகழ்ந்தார். அதன் பின்னர் இருளின் அவசியத்தை அனைவரும் புரிந்து கொண்டனர் மற்றும் தெனாலியின் அறிவார்ந்த விளக்கம் அனைவரையும் மகிழ்விக்கச் செய்தது.